காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான். நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 8. காலையிலே ஒரு 10-12க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப இந்த வாரமே ஒரு நல்ல வாரம். அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா சுட்டு கொடுத்த ஒரு தோசை, ஒரு வடை, சட்னி, சாம்பாரோடு ஆரம்பிச்சுக்குது. அதுதான் காலையிலே அம்மா சாம்பார், சட்னி, தோசை, வடை. நேற்று மாவு அரைச்சாங்க, இன்றைக்கி எப்படியோ சுட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 2500 அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ 2507 இருக்குது. நேற்று நைட்டு தான் அச்சீவ் பண்ணோம். நம்ம எப்படியோ ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஜீரோலேருந்து நம்ம கொஞ்சம் 2500 அச்சீவ் பண்ணியிருக்கிறோன்றது என்னாலே நம்ப முடியல. அதுவும் இல்லாமல் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லாதவ, இப்போ நம்ம தெரிஞ்சவங்க கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க. ஆனால் யாருன்னே தெரியாது நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு கமெண்ட் போட்டு, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மோட்டிவேஷன் கமெண்ட் போட்டு, அதுக்குலாம் நான் கரெக்டான ஆளான்னு தெரில. இருந்தாலும் நான் லாஸ்ட் வரைக்கும் நம்மளோட இதுவை விட்டு கொடுக்க மாட்டேன், முயற்சியை விட்டு கொடுக்க மாட்டேன். என் ட்ரீம் 1,00,000 சப்ஸ்கிரைபரு. அதுக்கோசரம் ஓடிட்டே தான் இருப்பேன். சரி, இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சொல்லியிருப்பேன், நான் கிவ்அவே மாரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போதைக்கு ஒருத்தர் 2 பேருக்கு தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அவ்வளோலாம் வளரல. இருந்தாலும் நம்மளுக்கு வர காசில் ஏதோ 1 2 அந்தமாரி காசை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு இதுவாக இருக்கும்ல. இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணலான்னா, இந்த வீக் மொபைல் ஹோல்டரு. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், நான் ஃபோன் வாங்குறது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாகுது, வாங்கிட்டேன்னா சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட்டு மாரி எதுனா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதேமாரி இப்போ ஒரு மொபைல் ஹோல்டரு. ஏன்னா அந்த வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சப்ஸ்கிரைபருக்கு என்ன வாங்கி கொடுக்கலான்னு கேட்டதுக்கு மொபைல் ஹோல்டர் வாங்கி கொடுங்க ப்ரோ, அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, அதேமாரி ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கி கொடுப்போம். கரெக்டாக இப்போ இன்றைக்கி போடுற வீடியோவில் யார் போடுற கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு அந்த மொபைல் ஹோல்டரு. அதுதான் மொபைல் ஹோல்டரும் தரேன் கிவ்அவேல, சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஆனால் என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கரெக்டாக நம்ம ரெகுலராக பண்ணுறவங்க அதிகமாக, முக்கியமாக அந்த கமெண்ட்டுக்கு லைக் அதிகமாக இருக்கணும். கமெண்ட் கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானே டீல் பண்ணி விட்ருவேன். ஏன்னா இதுதான் சாக்குன்ட்டு போட்டு அடிப்பாங்க நம்மளையே. அதனால் ஒரு நல்ல கமெண்ட்டுக்கு ஒரு அதிகமாக லைக் வருதோ அந்த கமெண்ட்டை நான் அந்த அதோட ப்ரொஃபைலுக்கு நானே மெசேஜ் பண்ணி, முடிஞ்சால் வின்னரு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இது வியாழக்கிழமை ஒரு மதியானத்து தான் கான்டெஸ்ட் முடியும். இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன்னா வியாழக்கிழமை கரெக்டாக முடியும். வியாழக்கிழமை முடியும் போது ஈவினிங் அந்த வியாழக்கிழமை வீடியோ வெள்ளிக்கிழமை போஸ்ட் ஆகும். ஆனால் வியாழக்கிழமை வீடியோலேயே நான் பேசிடுவேன், எல்லாத்தையும் பேசிவிட்டு அவரை வின்னருன்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அவருக்கு மொபைல் ஹோல்டர் எப்படி வாங்க. ஏன்னா ஸ்கூட்டருக்கு இதுமாரியே ஒன்று வாங்கி கொடுத்துடலாம், இந்த நம்ம வச்சு நான் யூஸ் பண்ணுறேன்னு. அதேமாரி ஸ்கூட்டருக்கா பைக்குக்கான்னு கேட்டு அது ஆர்டர் போடணும் வேறு. சரி, அது நடக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவிலே கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்லேயே பேசிட்டேன்னா கொஞ்சம் இதுவாகிடும். ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? இதுதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டரு. போகிறாங்களே அவங்க தான் வடக்கு டோலி. ஐயோ சார், அவங்ககிட்ட இருந்தால் ஆர்டர் வாங்கினேன். நான் அழகாக இருந்தாங்க. என்னடா அஜித்து நீ எப்படி சொல்கிற? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நல்லா அழகாக இருந்தாங்கன்னா அழகாக இருந்தாங்க தான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது?
இதுதாங்க பார்சலு. எடுத்துட்டேன் அண்ணா. அவங்க அதுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே போனோன்னே அந்த இந்த பாட்டு, எந்த படம் ஒன்று வரும் பாருங்கள், தீவானா தீவானா, அந்த பாட்டு ஓடின மாரி இருந்துச்சு. எப்படியோ எடுத்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் இது. ஆர்டர் பார்த்தீங்கன்னா 600 கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு இன்றைக்கும். மணி பார்த்தீங்கன்னா 11:41. என்னடா எத்தனை மணிக்கு இது எடுத்துன்னு போகிற அப்படின்னு கேட்காதீங்க நண்பர்களே. இப்போது எடுத்துட்ட ஆர்டரை. இதுதான் என்னான்னு பார்த்தீங்கன்னா 608 இன்னொரு ஐடியிலையும் ஆர்டர் போட்டாங்க கூடுவாஞ்சேரி. அதை ஒரு அண்ணா என் கூட நின்றுந்தார். சரி அவருக்கு கொடுத்து அமிச்சிட்டேன். ரொம்ப நேரம் நின்றுந்தாரா, சரி நம்ம கூடுவாஞ்சேரி கூட படூர் கொடுத்துட்டு கூட கூடுவாஞ்சேரி போகலாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் பைபாஸ் மாரி அது. ஃபாஸ்ட்டாக முறுக்கணுன்னா போயினே இருக்கலாம். ஐயப்பந்தாங்கல் 300 போடுறாங்க, போயினே இருக்கலாம். அதுமாரி பார்த்தேன். சரி வேணாம், நம்ம எத்தனை போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், அவர் குத்துலான்ட்டு அவர் போட்டான்ட்டு குத்துட்டேன். சரிங்களா. அதுவும் இல்லாமல் அவர்கிட்டருந்து வேறு ஒரு ஐடி வாங்கிட்டேன். வேறு ஒரு ஐடி வாங்கிட்டு அதில் நான் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இப்போ பார்ப்போம். நான் அப்படியே நான் போகும்போது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன் என்ன நான் வந்துச்சுன்ட்டு. ஆனால் டைம் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, பண்டே காலாவது. நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க கரெக்டாக சிந்தாரிப்பேட்டிலேருந்து பிக்கப் எடுத்துக்கின்னு சோழிங்கநல்லூருக்கு தான். சரி அதையும் எடுத்துட்டேன். ஒரு 300 கிட்ட காட்டினாங்க. சரி எதுக்கு இன்னும் போகிற வழி தான், ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும். சரி அதுதான் எடுத்தேன். பார்ப்போம். ஸ்கூட்ரு தான், ஆனால் சைலன்சராக பைக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடலான்னு நிற்கிறாரு. பார்ப்போமே என்ன கதை ஏதுன்ட்டு. அவ்வளோதாங்க, ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஏரியா ரொம்ப நாள் கழித்து வரோம். இங்கே இப்போல்லாம் ஆர்டர் எடுக்கிறதில்ல. பாரிஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கு இங்கெல்லாம் ஒரு டிராஃபிக்காக இருக்காதுங்க. நம்மளுக்கு நார்மல் தான். இங்கெல்லாம் 1-2 வண்டி தான் இதுமாரிலாம், பெரிய வண்டி இது மீன்பாடி மாரி போவோம். அதுவும் பாரிஸ்லேருந்து தான் வரும். நேற்று கூட இங்கே தாங்க வந்தேன். மொபைல் கேஸு ஆனான்னு வந்தேன். ஃபெராரி ஓஜி கேஸு. கொஞ்சம் ரேட்டு கூட தான், 750 என்னாரு. 700 வாங்கிட்டேன். நான் ரெட் கலர் தான் வாங்கலான்ட்டு போனேன். ரெட் கலர் கிடைக்கல. சரி பிளாக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருக்குது, லெதர் மாரியும் இருக்குது, அதனால் எடுத்துட்டேன். நண்பர்களே, இதுதான் சோழிங்கநல்லூர் ட்ராப்பு. ஏதோ பழைய எம்எல்ஏன்னாரு, அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் என்னார். சரி எடுத்துட்டேன். இது சுற்றுது மேப்பு. சரி சோழிங்கநல்லூர் குத்துடலாங்க. குத்துட்டு அங்கே அப்படியே போயிடலாம். சரிங்களா. பாருங்கள், இது ஒரு 300, அது ஒரு 600. நம்மளுக்கு எப்படியும் இந்த 2 ஆர்டர்லேயே நம்மளுக்கு 800 கிட்ட கிடச்சிரும். வெயிட் பண்ணதுக்கு கரெக்டாக ஆர்டர் எடுத்துட்டேன். 800 850 கிட்ட வரும். இதை நம்ம கரெக்டாக போய் குத்தாலே கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இது வெறும் 21 கிலோமீட்டர் தாங்க, 338 பிக்கப்புன்னா கம்மி. ஒரு 3 கிலோமீட்டர் வந்துச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 24 கிலோமீட்டருக்கு 338 நல்ல டீலு. அதில் ஓட்டர் கமிஷன் போவோம். அது இல்லாமலையா. அதாங்க கரெக்டாக திருவான்மியூர் இது ஆச்சா இருக்கும். அது மத்திய கைலாசம் அந்த பிரிட்ஜு ஏரியாச்சு. ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான். நம்ம சேனல் 2500 அச்சிச்சா சப்ஸ்கிரைபரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பேமெண்ட்டுக்கு கிட்ட நெருங்கிட்டேன். இன்னும் ஒரு $9 கிட்ட வந்தால் 2வது பேமெண்ட் வந்துடும், யூடியூப் சேலரி. அதுக்கடுத்தது 3வது வாரம் இந்த 3வது இதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு, நம்ம சப்ஸ்கிரைபரோட ட்ரிப்பு, பாதி யூடியூபர்ஸோட ட்ரிப்பு. போனால் ஒரு ஜாலியாக போயிட்டு ஒரு கேம் எல்லாம் பண்ணலாங்க. விஜய் சித்து இப்போ ஒரு முதியவர் இளையவர்ன்ட்டு ஒரு கேம் எல்லாம் பண்ணுறாங்களா, அதுமாரி நம்மளும் போயிட்டு ஒரு இதுமாரி பண்ணலாம்.
கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வரவங்க ஜாலியாக இருக்கிறது மாரி தான் என்ன ட்ரை பண்ணுறோம். ஏன் இன்னும் என்னால் இடத்த கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியலன்னா, அந்த கரெக்டாக அந்த இடம் வந்து நம்மளுக்கு செட் ஆகணும். இன்னொன்று கரெக்டாக சதாசிவ கோணே சூப்பராக இருக்குது, போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒரு 150 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட வரும். அதெல்லாம் பார்த்தோன்னா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால தான் சரி நம்ம பார்ப்போம் எப்படி எது கரெக்டாக இருக்குதோ. ஒரு கரெக்டாக நான் அதே கிவ்அவே டேட் அன்றைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறேண்ணே. எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வீடியோவே நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த லொக்கேஷன் தான் நம்ம போகிறோன்ட்டு. ஏன் புதன்கிழமை சொன்னேன்னா புதன்கிழமை தான் அந்த வியாழக்கிழமை வீடியோவே எடுப்பேன். அதனால தான் புதன்கிழமைன்ட்டேன். பார்ப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும். இது பாருங்க, கார் மாதிரி வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும். போயிட்டு ஒரு கேம் எதனா போடுவோம், என்ன பண்ணோம், ஜாலியாக இருந்துட்டு வருவோம். ஒரு 20-30 பேர் வந்தால் கூட ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா குரூப்பில் இது வரைக்கும் ஒரு 25 பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க ட்ரிப்புக்கு வரவன்ட்டு. அது மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. ஒரு 15 பேர் தான் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 பேர் இருந்தால் கூட 20 பேர் போனால் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். போயிட்டு எனக்கு இன்னொரு ஆசை, போகும்போது வாழை இலையை வாங்கின்னு போயிட்டு காலையில் சாப்பிட்ருவோம். ஆனால் இருந்தாலும் மதியானத்துக்கும் சாப்பாடு வாங்கின்னு போயிடுவோம். போகும்போது ஒரு வாழை இலை இல்லை ரோட்லேயே எங்கேயா வாங்க முடிஞ்சால் வாங்குவோம், இல்லைன்னா வாழை இலையே எங்கேயா மரம் இருந்துச்சுன்னா அதில் வெட்டி அழகாக அங்கே போயிட்டு ஒரே இலையில் எல்லாரும் சாப்பிட்ற மாரி ஒரு அதுமாரிலாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், நம்ம நினைக்கிறது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு ஜாலிக்கு போயிட்டு வருவோம்ல, அதனால தான் சொல்கிறேன். வரவங்க அந்த ட்ரிங்க்கு அதமாரிலாம் இருக்குன்னு நினச்சி மட்டும் வராதிங்க. போவோம், ஜாலியாக குளிப்போம், சாப்பிடுவோம், சரிங்களா? மற்றபடி ஜாலியாக இருந்துட்டு வருவாங்க, அவ்வளோதாங்க சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஓவராக பேசி போர் அடிக்க விரும்பல. பார்ப்போம், சரிங்களா? மறக்காமல் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 2வது ஆர்டரை தான் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே தான் போட்டுக்கிறாங்க. கரெக்டாக வந்தாச்சு. 5 அண்ணா தெருவா இங்கேயே போட்டுக்கிறாங்க. கால் பண்ணி பார்ப்போம் போயிட்டு. அதுவும் மெயின் இதுலேயே தாங்க இருக்குது, எங்கேயோ உள்ளுக்குள்ளெல்லாம் கொண்டு போகலாங்க. இந்த ரோட்டே ஒரு 200 மீட்டர்லேயே இருக்குது. டெலிவரி கொடுத்துட்டோன்னா ஃபோட்டோ லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். 296 ரூபா ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்க்கல, அவரு தாங்க வாங்கிட்டேன் பேமெண்ட்டு. க்ரைன் தான், நல்ல வேலை மெயின்லேயே இருக்குதுங்க. ஆனால் போட்ட லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் உள்ளே இன்னும் ஒரு 100 மீட்ரு வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வழி இருக்குதுண்ணா. வழி இருக்குது, வழி இருக்குது, வழி இருக்குது. நானும் இப்படி தானே வந்தேன். வழியிலேருந்து திரும்பி போகிறாரு. நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு காசே, டைமு தான் காசே. 10 ஆர்டருக்கு பாருங்கள், வெறும் 11 கிலோமீட்டர் தாங்க. நல்ல வேலை அதை எடுத்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. 20 நிமிஷமா 23 நிமிஷத்தில் போய் குத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டரு டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்தாச்சுங்க. படூர்கிட்ட தான். இன்னும் எந்த ஆர்டரை சொல்கிற மாதிரி அடிக்கலை. அங்கே சோழிநல்லூரில் முடிக்கும் போது 296 ரூபா ஆர்டர் போட்டாங்க. அதை தவிர வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி அடிக்கலைங்க. இங்கேருந்து கரெக்டாக 900 மீட்ரு, கரெக்டாக படூரில் தான் இருக்கிறோம். பார்ப்போம், சொல்ல முடியாது. என்ன ஆர்டர் போட்டால் போடலாம். ரேப்பிடோ ஆன் பண்ணல நான் ஒன்றும். சரியான உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இங்கே போட்டால் எப்படிங்க? திருப்ப நாவலூருக்கு தாங்க போனோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். நாவலூருக்கு போயிட்டு நண்பர்களே, மிடிக்கா எங்கேயாவது உக்காந்து சாப்பிட்டு போயிடலாமான்ட்டு யோசிக்கிறேன். இதுக்கு மேட்டு சுற்றினாலும் கரெக்டாக இருக்காது. மணி பார்த்தீங்கன்னா
அந்த ஐடி வாங்கிட்டேன், என் ஐடி திருப்பி அதையும் லாகின் பண்ணிட்டேன். 2 ஐடி இருக்குது இப்போ உள்ள. சரி இப்படியே சாப்பிட்டு போயிடலான்ட்டு இருக்கிறேன். தயிர் சாதம் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அங்கே டெலிவரி கொடுத்தேன், ஃபஸ்ட் ஆர்ட்ரு, 2வது ஆர்டரும் கொடுத்தாச்சு. சரி இங்கே கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் 438 ரூபா போட்டாங்க, அது எடுக்கிறதுக்குள்ளே வேறு யாரோ எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது? சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாவலூர் பக்கமாக போயிடுறேன். பார்த்துட்டிங்களா? பஸ் ஸ்டாண்டை தாண்டியா? பஸ் ஸ்டாண்டை தாண்டியா? வந்துட்டேன். இல்லை வந்துட்டேன். பஸ்ஸு பின்னாடியே தாங்கிறேன் நான். வந்துட்டேன். ஆமாம். காருக்குள்ளே இருக்கிறீங்களா நீங்களா? இறங்குறீங்களா? பார்த்துட்டிங்களா? வாங்க. 96 இப்படி தான் போகணும். ஓகே தான். ட்ராப் நம்பரும் மொபைல் நம்பரும் கொடுத்துருத்தால. ஐயோ அம்பத்தூர் போட்டாருந்தால. அம்பத்தூர் போட்டானுங்க. பலவரம் கொடுத்துட்டு போகலாம்ல அம்பத்தூர். சே இதுதான் சே. சரி போயிடுச்சா உங்களுக்கு? அது நீங்களா அட்டன் பண்ணீங்க? சரி தல, வரேன் தல, நன்றி தல. நண்பர்களே, இந்த ஆர்டர் தான் 3வது ஆர்டர். அம்பத்தூர் போட்டாங்க. பெட்ரோல் வேறு இல்லை, பெட்ரோல் போட்டுன்னு போயிடலாம் போகும்போது. ஏங்க இப்போ ஆர்டர் எடுத்தது வீடியோ எடுத்தனான்னு தெரில. கரெக்டாக செம்மஞ்சேரிலேருந்து பிக்கப் எடுத்துன்னு போரூருக்கு போட்டாங்க ட்ராப்பு. சரி எடுத்துட்டேன். போரூர் பிரிட்ஜு கீழே தானே 300 சில்லறை எவ்வளோ வந்துச்சு. சரி தூக்கிட்டேன். ரேப்பிடோ ஆர்டரை தூக்கி பேக்கில் தூக்கி போட்டேன். போகிற வழி தானே, அப்படியே குத்துட்டு பலவரம் குத்துட்டு இப்படி போகலாம். போரூர்லேருந்து எதுனா வீட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துப்போம். சரிங்களா நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது. ஃபோன் நம்பர் வாங்கினேன், ஆனால் நிறைய ஃபோன் வந்துச்சு நடுவில் இதுக்குள்ளே. அது எந்த நம்பருன்ட்டு இப்போ எனக்கே தெரியாது. இது குது தாங்க போரூருக்கு போகணும். போரூருக்கு எத்தனை கிலோமீட்டருன்னு தெரில. 300 ரூபா ஆர்டரு. போரூர் கொடுத்துட்டு போரூர்லேருந்து எங்கன்னா ஒரு ஆர்டர் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ஏங்க இங்கேருந்து அடுத்த ஆர்டருக்கு 15 கிலோமீட்ரு ஒன்று காட்டுது, 18 கிலோமீட்டர் காட்டுது. 18ல் போனால் 4 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் 15ல் போனால் 4 நிமிஷம் ஸ்லோவாக போகலாம். அது நான் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு 15 தான் கரெக்டுன்னு தோணுது. அந்த 4 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக நானே போயிடுவேன். அவங்க பாருங்கள், ஃப்ளைட்டு எப்படி மேலே பொரடியாக குத்த சீக்காக ஏறுது. அதுதாங்க கரெக்டாக இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இருந்தாலும் ஏரியாவை பார்க்கறதுக்கு அருமையாக இருந்ததுனால இது பண்ணிட்டேன், கேமரா ஆன் பண்ணிட்டேன். நண்பர்களே, இங்கே தான் இதான் இங்கே போட்டுக்கிறாங்க. கோயிலாண்ட இருக்கிறேன், சொல்லிடலாம். ஆர்டர் போடுறாங்க. நண்பர்களே, கரெக்டாக இங்கே நின்றுருந்தேன். கரெக்டாக பைக்கில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு, மின்னல் அம்புக்குறி போட்டு ஆழ்வார்பேட்டைக்கு ஆர்டர் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன் நான். வீட்டுக்கு போகிற இதுதான் ஆழ்வார்பேட்டை விட்டு அம்மாவை அப்படியே எக்மூரில் கூடுவேன். சரி கரெக்டாக தான் இருக்கும். போயிட்டு இவங்க லேட் பண்ணாமல் இருந்தால் சரியாக இருக்கும். ராடான்ட்டு ஏதோ ஒரு இது சொன்னாங்க. 170 எவ்வளோ போட்டாங்க. பார்ப்போம் எவ்வளோ வரும்ன்ட்டு, நம்மளுக்கு தெரில. எங்க இதுதாங்க டேப்லெட்டு. இப்போ ஆர்டரை போட்டு தள்ளுறாங்க. இங்கே வந்து நில்லுங்க, போரூரில். இது எங்கன்னு தெரில. ராடா மெடிசன் இது ஏதோ ஒன்று இருக்குது. போடுங்க மகனை. ஃபுல்லாக
வந்ததுலேருந்து கேப்பே விட முடியல. பாரிஸ் மாரி அடிக்குதுங்க இதுக்குள்ளே. விட்டா சாமி போதான்ட்டு போகிறேன். போட்டாங்க வீட்டு பக்கமும் இன்னொரு ஆர்டர் எடுக்கிற ரூட்டும். சரி வேணாம் போதும், காலையிலேருந்து டபுள் ஆர்டர் தானே ஓட்டுறோம், இன்னைக்கு விட்ருவோம். ஒரு ஆர்டர் எடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஆர்டர் வந்து நம்மளை உட்கார வச்சிச்சின்னு வச்சுங்களேன், சொல்ல முடியாது. நான் நிறைய நேரத்தில் இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக போயின்னுக்கிறேன். இது காலையிலே 2 ஆர்டர் அழகாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்த ஆர்டர் ஸ்கூட்ரு தான். அதுக்கடுத்த 2 ஆர்டரு வந்து அது பைக்கு தான். அது ஏன்னா ஒன்று ரேப்பிடோவில் எடுத்தேன், ஒன்று போட்டரில் எடுத்தேன். இப்போ இதுவும் பைக்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபுள் ஆர்டர் எடுத்தாலே நம்மளுது ஸ்கூட்ரு பைக் அதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் தான், டைமும் மிச்சம். ஏன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு நல்ல அமௌண்ட்டு எடுத்துகிட்ருப்பேன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் எப்போ டோட்டல் ஏர்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் க்ரியேட்டிவிட்டியை. ஆழ்வார்பேட்டைக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக 700 மீட்ரு, 5:25 ஆகுது. இதை கொடுத்துட்டு அப்படியே அவ்வளோதாங்க, கரெக்டாக இருக்கோங்க இன்றைக்கி. ஓட்டிட்டேன். நல்ல வேலை ராயப்பேட்டை அந்தமாரி ஆர்டர்லாம் எடுக்கலை. அது இருந்தால் எடுத்துருந்தேன்னு வச்சுங்க இன்றைக்கி டைம் ஆகிட்ருக்கும். போய்ட்டு அங்கே எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம்னு வச்சுங்க, 5:30 மணி ஆகிட்ருக்குமா. இப்போ இங்கே கொடுக்கறதுக்கு ஒரு, ஏன்னா அந்த ரூட்லேருந்து மாறி போகிறதுனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், 5:40 ஆகும். அங்கேருந்து கொடுத்துட்டு இதை மாற்றி அங்கேருந்து டைம் வேறு ஒரு ரூட்டுக்கு போகிறது, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிடும். நல்ல வேலை எடுக்காததே ஒரு நல்லது தான். மேம் போட்டோலேருந்து கால் பண்ணுறேன், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். ஆழ்வார்பேட்டை மெடிக்கலா? இருங்க, ஆழ்வார்பேட்டை தான் போட்டுக்கிறாங்க இதில். பாஸ்கர் பாஸ்ன்ட்டு இருக்கு. ஹலோ, சரிங்க, அதை பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இதோ இதுக்குள்ளே தாங்க, இங்கே தாங்க கொடுத்தேன். இதோ சாந்திநாத் ஏஜென்சிஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஃபோனை போட்டு அதுங்க பாட்டுன்னு அதுக்குள்ளேயே பேசினுக்குதுங்க. செம்ம வெறுப்பாயிடுச்சு, கத்தி விட்டேன் பிடிச்சி. ஃபோனை போட்டு நீங்கள் பாட்டுன்னு அலோ அலோ என்னுக்கிறேன், உங்களுக்குள்ளே போட்டுன்னு சிரிச்சு நிற்கிறீங்க அப்படின்ட்டு முறைச்சி விட்டேன். டவர் கிடைக்காது, நீங்கள் பேசுறது எனக்கு கிளியராக கேட்குதே. அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, தம்பி இரு தம்பி நான் பேசுகிறேன்ட்டு போனாங்க. சரி விட்டாங்க, இவங்கக்கிட்ட குத்துக்கிறாங்க ஃபோனை. அப்படியே போட்டுன்னு சிரிச்சு நிற்குது. எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படி இப்படின்றாங்க. சரியான டென்ஷன் பாருங்க. இதில் நான் எத்ததில்லை, ஒரு ஆர்டர் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி நான் எத்தது இதில், இந்த ஐடியில். ஏன்னா ஒருத்தர் குத்த அமிச்சிட்டேன்னால அது அவர் எனக்கு இது பண்ணிட்டாரு. ஒரு ஆர்டர் தான் எடுத்துக்கிறேன். இதில் 174 ரூபா, 174 ரூபா என் காசு. ப்ளஸ் போடு 174. ஆட்டோ கிளிக் ஆஃப் பண்ணிடலாங்க. இதில் 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நான் எடுத்தது தான். ஒன்று வந்து 535 வர்ற மாரி இருக்குது, ஒன்று வந்து 309 வர மாதிரி, 845 ரூபா. ப்ளஸ் இல்லையே, அப்படி பார்த்தா கூட ஒரு ஆர்டர் குறையுதே, ரேப்பிடோ ஆர்டர் குறையுதே. ஓ, அவர் ஐடியில் காலையில் ஒரு ஆர்டர் எடுத்தேன்ல, அந்த ஆர்டரை மறந்துட்டாங்க. 260 ரூபா ரேப்பிடோலங்க, 260 ப்ளஸ் காலையில் அவர் ஐடியில் எடுத்தது அதை மறந்துட்டாங்க. அந்த ஆர்டர் எங்கன்னு யோசிச்சுன்னுக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். 304 ரூபா. சோழிங்கநல்லூர் அவர் ஐடியை மாற்றி போனோம்ல, 304 ரூபா. டோட்டல் டிப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க இன்றைக்கி. சொல்கிற மாரி யாருமே டிப்ஸ் கொடுக்கல. பெட்ரோல் வந்து 250 ரூபாய்க்கு கழிச்சிக்கலாம். ரேப்பிடோ கமிஷன்
பெட்ரோல் வந்து கழிச்சு 1333 ரூபா வருது. ரேப்பிடோ கமிஷன் ஒரு 9 ரூபா கழிச்சு 1324 ரூபா வருதுங்க எனக்கு. அதுவும் எத்தனை மணிக்கு ஏற்றேன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் 5:30 தான் ஆகுது கரெக்டாக. 1324 ரூபா 1584 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டேன் வெறும் 5 ஆர்டரில். நல்ல ஏர்னிங்ஸ் தான். ஆமாங்க, ஒருத்தர் கூட டிப்ஸ் போடலாங்க. காயில் அவரும் போடல ஃபஸ்ட் ஆர்டரு, 4 ஆர்டர் தான் இருந்தேன். இவங்களும் அங்கேயே காசு வாங்கிட்டேன், அவங்களும் டிப்ஸு கிடையாது. கடைசி 2 ஆர்டரும் படூரும் டிப்ஸு போடல, அது ரேப்பிட் ஆர்டரும் டிப்ஸு போடல. போரூர் குத்ததும் டிப்ஸு போடலங்க. இன்றைக்கி தாங்க ஒரு டிப்ஸு கூட இல்லைங்க. இன்றைக்கி 1 ரூபா கூட டிப்ஸ் இல்லைங்க. இந்தமாரி ஒரு நாள் கூட எனக்கு நடந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ரூபாவது டிப்ஸ் போடுவாங்க, இன்றைக்கி 1 ரூபா கூட டிப்ஸு கிடையாது. பரவாயில்ல விடுங்க. ஆனால் எனக்கு 12 மணிக்கு எடுத்து நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துங்க 5:33க்கு முடிச்சுக்கிறோம். நான் ஒரு 1324 ரூபாவோட நம்ம நாளை முடிக்கிறோம். டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1580 சில்லற. ஆனால் பாருங்கள், முடிக்கும் போது 1300 எப்படி இருந்தாலும் நம்ம பாக்கெட்டுக்கு இது போதுங்க. 1000 ரூபா எடுத்து வச்சாலும் 300 ரூபாய்க்கு என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் போகும்போது. இல்லை, அம்மாவே இன்றைக்கி வடை சுட்டு தரேன்னாங்க. நேற்று நைட்டே மாவெல்லாம் அரிச்சிட்டாங்க, அது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது கிவ்அவே சொல்லியிருந்தேன்லங்க, அதை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கிவ்அவே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர கமெண்ட்டில் இந்த வீடியோ கமெண்ட்டில் எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த கமெண்ட்டுக்கு அந்த கமெண்ட்டில் நான் இது பண்ணி பின் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறேன். அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தாருன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி அவர் முடிஞ்சால் நேரில் கூப்பிட்டு மொபைல் ஹோல்டர் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அவர்கிட்டே கேட்டுக்கிறேன் அவர் என்ன பைக் வச்சுக்கிறாருன்ட்டு. அவர்கிட்ட கேட்டு பைக்கை என்ன பைக்குன்னு கேட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு. நான் இந்த மொபைல் ஹோல்டர் தான் வாங்கி கொடுக்க போகிறேன். இப்படியே இது ஒரு 433 ரூபா வரும். நல்ல அமௌண்ட்டு தான். இதே வந்து ஸ்கூட்டருக்கு வந்தால் கொஞ்சம் குறையும். யார் பார்ப்போம், யார் இந்த வாரம் வியாழக்கிழமை வந்து நான் வியாழக்கிழமை வீடியோவில் அது இதுவாகும், நான் பேசிடுவேன். ஆனால் அந்த போஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை போஸ்ட் ஆகும். அதுவும் கிளியராக சொல்லிடுறேன், சரிங்களா? டபுள் ஐடி வந்து ஒர்க் ஆகலன்ட்டு 2 பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் அது ஒர்க் ஆகுது பர்சனலாக. ஏன்னா இன்றைக்கே நீங்கள் சொன்னது ஒர்க் ஆகலன்னு போட்டாங்க 2 பேர். நானே பர்சனலாக இன்றைக்கி டபுள் ஐடி 2 எடுத்து ஒரு ஐடியில் 2 ஐடியில் எடுத்துன்னு தான் ஓட்டுறேன். ஒர்க் ஆகுது தான். நீங்கள் அது ஒழுங்காக பண்ணாமல், ஏன்னா அதுக்கு மேலே அந்த அளவுக்கு யாராலே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. நான் எவ்வளோ கிளியராக சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறாங்க, ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அது ஒழுங்காக பார்த்து பொறுமையாக பண்ணோம். லைட்டாக ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். பொறுமையாக 0.5Hல் கூட வச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நீங்கள் தப்பாக இது பண்ணிட்டு வரலன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? பார்ப்போங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதுலேயே புது ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பேன். அது இந்த வீடியோ இதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. கிவ்அவே வின்னர் எப்படின்னு பார்ப்போம். இந்த வாரம் கொஞ்சம் தெளிவாக பேச முடியல இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் 12 மணிக்கு ஏற்றதுனால சரன்னு முடிச்சதுனால இதுவாகிடுச்சு. பார்ப்போங்க, சரிங்களா? இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த விலாக் இன்றைக்கே வந்துடும், சரிங்களா? ஒரு புது வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்ங்க.